ஹலோ ஆல். இன்னைக்கு நம்மளோட சோஷியல் சயின்ஸ் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது லெசன் 8 த லேண்ட் ஆஃப் சாண்ட். இதோட நோட் ஆக்டிவிட்டி செஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஃபர்ஸ்ட் we are going to see the new words. இந்த லெசன்ல இருந்து நம்ம பார்த்த நியூ வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்கேண்டி. ஸ்கேண்டி அப்படின்னா என்னது? பற்றாக்குறையான அப்படின்னு பார்த்தோம். இந்த வேர்ட் எங்க பார்த்தோம்? டெசர்ட்ஸ்ல ஸ்கேண்டி ரெயின்ஃபால், அதாவது பற்றாக்குறையான அளவு தான் மழை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? And then the second word sandwiched. Sandwiched அப்படின்னா என்னது? ரெண்டு திங்ஸுக்கு நடுவுல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்ட் இந்த லெசன்ல நம்ம எங்க பார்த்தோம்? சவுதி அரேபியா sandwiched in between Red Sea and Persian Gulf அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? And then the third word land slope. Land slope அப்படின்னா என்னதுன்னா, சமதளமான ஒரு நிலப்பரப்புல இருந்து ஒரு பிளேஸ் ஹைட்டாவோ இல்ல பள்ளமாவோ இருந்தா அததான் என்னன்னு சொல்லுவாங்க? லேண்ட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஃபோர்த் வேர்ட் ப்ராவியன்ஸ். ப்ராவியன்சஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட லேண்ட் ஏரியா, ஒரு பர்டிகுலர் லேண்ட் ஏரியாவை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ப்ராவியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஸ்ட்ரெச்சஸ். ஸ்ட்ரெச்சஸ்னா என்னது? ஒரு திங்க நம்மளால பெருசாக்கவும் முடியும் சின்னதாக்கவும் முடியும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்ட்ரெச்சஸ். அண்ட் தென் ஷார்டேஜஸ். ஷார்டேஜஸ் அப்படின்னா என்னது? ஒரு பொருள் வந்து தேவைக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா அது என்னது? ஷார்டேஜ். அண்ட் தென் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்னது? அது சேஞ்ச் ஆகவே ஆகாது, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஷார்டேஜ். கான்ஸ்டன்ட். அண்ட் தென் த நெக்ஸ்ட் வேர்ட் ஓஎஸ்எஸ். ஓஎஸ்எஸ்னா என்னன்னு பார்த்திருந்தோம் இந்த லெசன்ல நம்ம. பாலைவனத்துல, அதாவது டெசர்ட்ல மழை பெய்யற நேரத்துல மட்டும் நீர் இருக்கக்கூடிய அண்ட் அந்த பிளேஸ் எப்படி இருக்கும்? வளமா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் என்னன்னு பார்த்திருந்தோம்? ஓயாசிஸ். ஓயாசிஸ்னா என்னது? டெசர்ட் ஏரியால மழை பெய்யற நேரங்கள்ல மட்டும் செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அண்ட் தென் கலீஸ். கலீஸ்னா என்னன்னு பார்த்திருந்தோம்? a ravine formed by the action of water. அதாவது மழை பெய்யற நேரங்கள்ல வாட்டர் அங்கங்க ஓடும் இல்லையா? நீர் ஓடைகள் மூலமா அந்த பிளேஸ்ல ஏற்படுற அந்த அந்த நிலப்பரப்புல ஏற்படக்கூடிய அந்த சேஞ்ச் தான் என்னது? கலீஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்ட் வாடிஸ். வாடிஸ்னா என்னன்னு பார்த்தோம்? மழை பெய்யற நேரங்கள்ல மட்டும் நீர் ஓடக்கூடிய, மித்த நேரங்கள்ல வறண்டு இருக்கக்கூடிய டெசர்ட்டோட ஒரு பிளேஸ்க்கு பேர் தான் என்னது? வாடிஸ். டெசர்ட்டோட அந்த பிளேஸ்ல மழை பெய்யறப்ப மட்டும் தண்ணி இருக்கக்கூடிய இடம், மித்த நேரங்கள்ல எப்படி இருக்கும்? ரொம்ப ட்ரையா இருக்கும், அதுதான் என்னன்னு சொல்லியிருக்கோம்? வாடிஸ். அண்ட் தென் கிளாரிங். கிளாரிங்னா என்னது? ரொம்ப பிரகாசமா கிளிட்டரியா இருக்கக்கூடிய ஒரு திங் தான் என்னது? கிளாரிங் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் கேக்டி. கேக்டினா என்னன்னு பார்த்திருந்தோம்? கேக்டஸ். அந்த பிளான்ட்டோட மேல லீவ்ஸ் இருக்காது, அதுக்கு பதிலா என்ன இருக்குமா? தான்ஸ், முட்கள், முள் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா? அண்ட் தென் தான்ஸ். தான்ஸ்னா என்னன்னு இப்ப பார்த்தோம்? முட்கள். அண்ட் தென் எவாபரேஷன். எவாபரேஷன்னா என்னது? ஆவியாகி போறது. கேக்டிங்கிற இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்ல இலைகளுக்கு பதிலா தான்ஸ் தான் இருக்கும். தான்ஸ்னா என்னது? முட்கள். இந்த தான்ஸ் ஏன் இருக்கும் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய வாட்டர் சன்னோட ஹீட்னால எவாபரேட் ஆகி போகாம இருக்கிறதுக்காக. எவாபரேஷனா என்னது? ஆவியாகி, நீர் வந்து ஆவியாகி போகாம இருக்கிறதுக்காக. அண்ட் தென் த நெக்ஸ்ட் வேர்ட் ப்ராஸ்பரஸ். ப்ராஸ்பரஸ்னா என்னது? வளமான அப்படின்னு அர்த்தம். ஓகே. அண்ட் தென் ரேபிட்லி. ரேபிட்லினா என்னது? ஃபாஸ்டா அப்படின்னு அர்த்தம். எக்ஸிக்யூட்டிவ்ஸ். எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா யாரு? பிசினஸ் பண்றவங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ். எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா பிசினஸ் மேன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்ட் ஃபிளாக்ஸ். ஃபிளாக்ஸ்னா என்னன்னு பார்த்திருந்தோம்? ஆடு, மாடு. அண்ட் தென் அவங்க அங்க டெசர்ட்ல என்ன வச்சிருப்பாங்க? கேமல். இதெல்லாம் கூட்டமா வச்சிருக்கிறது. நம்ம இங்க சொல்லுவோம் ஆட்டு மந்தை அப்படின்னு. ஸோ அந்த ஃபிளாக்ஸ்ன்ற வேர்டுக்கு எக்ஸாக்ட் அர்த்தம் என்னது? மந்தை அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் த நெக்ஸ்ட் வேர்ட் லைவ்லிஹுட். லைவ்லிஹுட்னா என்னது? அவங்களோட வாழ்வாதாரம். வாழ்வாதாரம்னா அதோட எக்ஸாக்ட் மீனிங். அண்ட் தென் நொமேட்ஸ். நொமேட்ஸ்னா யாருன்னு பார்த்திருந்தோம்? நாடோடிகள். நொமேட்டிக் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா நாடோடி வாழ்க்கை. கிரீன் பேச்சர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா மேய்ச்சல் நிலங்கள், அதாவது நல்லா கிரீனா நிறைய கிராஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? கிரீன் பேச்சர்ஸ். அண்ட் தென் த நெக்ஸ்ட் வேர்ட் கேரவன்ஸ். கேரவன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த லெசன்ல இந்த வேர்ட் நம்ம எங்க பார்த்தோம்? கேமல்ஸ்ல. அந்த நொமேட்ஸ்ன்றவங்க அவங்க கேமல்ஸ் மேல அவங்களோட பிலாங்கிங்ஸ், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஏத்திட்டு ஒரு லாங் லைன்ல நடந்து போவாங்க அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ யூஸ்வலி கேரவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பெரிய வண்டி அப்படின்னு அர்த்தம். கேரவன் அப்படின்னாலே நம்ம நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பெரிய வண்டி. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்ட் ரோப். ரோப் அப்படின்ற வேர்ட் எங்க பார்த்தோம் நம்ம? சவுதி அரேபியாவோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் என்னது? மென்ஸோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் என்னன்னா ஒரு லாங் ஸ்லீவ்டு ரோப் அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா? லாங் ஸ்லீவ்டு ரோப்.
அப்படின்னா ஒரு லாங் ட்ரெஸ், அது எப்படி இருக்கும், ரொம்ப லூஸா இருக்கும். அண்ட் நீ லென்த் இல்ல அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் டர்பன், டர்பன்னா என்னன்னு பார்த்துருந்தோம், தலையில வைக்கக்கூடிய அந்த லாங் கிளாத், அப்படி இல்லைன்னா தலையில வைக்கக்கூடிய ஒரு பெரிய கேப் மாதிரி. நம்ம இதுல இந்தியால யாரெல்லாம் அந்த மாதிரி டர்பன் வச்சிருப்பாங்க, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தலையில வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, டர்பன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்ட் ஊவன். ஊவன்னா என்னது, வீவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் என்னது, ஊவன். அதாவது நெய்கிறது இல்லைன்னா என்ன பண்றது, தைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்டுக்கான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ் தான் என்னது, ஊவன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரிஃபைனரிஸ். ரிஃபைனரிஸ்னா என்னது, சுத்திகரிப்பு நிலையங்கள். ரிஃபைன் அப்படின்னா சுத்திகரிக்கிறது, அதாவது கிளீன் பண்றது அப்படின்னு அர்த்தம். ரிஃபைனரிஸ் அப்படின்னா சுத்திகரிக்கிற பிளேசஸ், அதாவது சுத்திகரிப்பு நிலையங்கள் அப்படின்னு அர்த்தம். சவுதி அரேபியால நிறைய ஆயில் அண்ட் பெட்ரோல் கிடைக்குதுன்னு இந்த லெசன்ல பார்த்திருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கிளீன் பண்ற பிளேஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரிஃபைனரிஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் we are going to see export. the next word என்னது, எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்னா என்னது, ஏற்றுமதி செய்யறது. அவங்க என்ன பண்றாங்க, அங்க ஆயில் அண்ட் பெட்ரோல் நிறைய கிடைக்குது இல்லையா, அதை மித்த கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அதாவது ஏற்றுமதி பண்றாங்க. இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அப்படின்னா என்னது, தொழில்மயமாக்குறது. அந்த அந்த கண்ட்ரி வந்து என்ன ஆயிருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆயிருக்கு. அங்க நிறைய ஃபேக்டரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு, ரிச்சா ஆக்கிட்டு இருக்கு. பிகாஸ் அங்க நிறைய ஆயில் அண்ட் பெட்ரோல் வந்து நேச்சுரலி கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் வேர்ட் என்சாண்டிங். என்சாண்டிங்னா என்னது, நம்மள அப்படியே மயங்கி போற வைக்கிற அளவுக்கான ஒரு பிளேஸ். அங்க இருக்கக்கூடிய சிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துருந்தோம், என்சாண்டிங் சிட்டிஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம்ல. என்சாண்டிங் அப்படின்னா என்னது, மயக்க வைக்கிற அளவுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எக்யூப்டு. எக்யூப்ட்னா என்னது, தேவையான திங்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். எக்யூப்ட் அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா பொருத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சரியா, ஃபெசிலிட்டிஸ்னாலும் அது மாதிரி நமக்கு தேவையான எல்லாமே அங்க கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னது, நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் அங்க இருக்கும். ஃபெசிலிட்டிஸ்னால என்னதான், வசதிகள். And then next word skyscrapers. skyscrapersனா என்னன்னு பார்த்துருந்தோம், அங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த பில்டிங்ஸ் எப்படி இருக்கான், ரொம்ப பெருசா வானத்தை தொடுற அளவுக்கு இருக்கான். ஸோ அததான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுலே ஹைட்டா இருக்க பில்டிங்ஸ் தான் ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பேலஷியல்னா என்னன்னு பார்த்துருந்தோம், பெரிய பெரிய அரண்மனை மாதிரி இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் கூட அங்க இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பேலஷியல் பில்டிங் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. பேலஷியல் பில்டிங்னா என்னது, அரண்மனை போன்ற பில்டிங்ஸ் எல்லாம் கூட அங்க இருக்கு. அண்ட் தென் சீபோர்ட். சீபோர்ட்னா என்னது, அதோட சவுதி அரேபியாவோட மூணு பக்கமும் சி இருக்குன்னு பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ அங்க போர்ட் சிட்டிஸ் கூட நிறைய இருக்குன்னு பார்த்திருந்தோம் இல்லையா. மடாச்சி என்னது, எக்ஸாம்பிள் ஆஃப் போர்ட் சிட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்ட் கமர்ஷியல் சிட்டி. கமர்ஷியல்னா என்னது, வணிகம் அப்படின்னு அர்த்தம். கமர்ஷியல் சிட்டினா நிறைய வியாபாரம் பண்ணக்கூடிய சிட்டி, அதான் என்னன்னு சொல்லுவாங்க, கமர்ஷியல் சிட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட் we are going to see the deserts. நம்ம இந்த லெசன்லயே நிறைய டெசர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. என்னென்ன டெசர்ட் எல்லாம் பார்த்தோம், சஹாரா டெசர்ட், இது எங்க இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு. அண்ட் தென் the next டெசர்ட் மெக்சிகன் டெசர்ட், இது எங்க இருக்கு, மெக்சிகோல. தார் டெசர்ட் எங்க இருக்கு, நம்மளோட இந்தியால இருக்கு. கோபி டெசர்ட் சைனால இருக்கு. டுண்ட்ரா, இது வந்து என்ன எதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்துருந்தோம் நம்ம, கோல்ட் டெசர்ட்கான எக்ஸாம்பிள். இது எங்க இருக்கு, ரஷ்யால இருக்கு. அண்ட் தென் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ரொம்பவே ட்ரையஸ்ட் அண்ட் ட்ரீலெஸ் டெசர்ட்ஸ் நம்ம மூணு பார்த்தோம்ல, என்னென்னது, அன்னஃபடு, தாவா, ரப் அல் காலி. இது மூணும் என்னது, ட்ரையஸ்ட் அண்ட் ட்ரீலெஸ் டெசர்ட்ஸ் இன் சவுதி அரேபியா. அண்ட் தென் இது என்ன பார்த்தோம் நம்ம, ஆயில் ப்ரொவியன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஹாசோ, இது என்னது, சவுதி அரேபியாவோட ஆயில் ப்ரொவியன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் we are going to see, இதுல நம்ம பார்த்த நியூ அனிமல்ஸ் அண்ட் இங்க இருக்கக்கூடிய சிட்டிஸ். சவுதி அரேபியாவோட டெசர்ட்ஸ்ல என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம், மெயினா கேமல் இருக்கும். இது போக வேற என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், ஆஸ்ட்ரிச், ஆரெக்ஸ், கசல்ஸ், பாபூன்ஸ், ஹயானாஸ் அண்ட் ஐபெக்ஸஸ். இதெல்லாம் என்னது, அந்த டெசர்ட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ். அண்ட் இந்த சவுதி அரேபியாவோட மெயின் சிட்டிஸ் என்னெல்லாம் பார்த்தோம், இதோட கேபிட்டல் சிட்டியான ரியாத் பார்த்தோம் இல்லையா, ரியாத், ஜெடா அண்ட் ஹோலி சிட்டிஸான மெக்கா அண்ட் மெதினா. இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மெயின் சிட்டிஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரைட் ஷார்ட் ஆன்சர்ஸ். இந்த லெசனோட ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் த டைப்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த வேர்ல்டு.
நம்மளோட வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் என்னென்னதெல்லாம் ஹாட் டெசர்ட்ஸ், டெம்பரேட் டெசர்ட் அண்ட் கோல்ட் டெசர்ட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த வேர்ல்ட். நம்மளோட வேர்ல்ட்ல என்ன மாதிரியான டெசர்ட்ஸ்லாம் இருக்கு? ஹாட் டெசர்ட்ஸ், temperate desert and cold deserts are the types of deserts found in the world. And then the second question, list the countries which surround Saudi Arabia. Saudi Arabia ஓட சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய countries என்னென்னலாம் அப்படின்னா ஜோர்டான், ஈராக், குவைத், ஓமன், ஏமன், Qatar, United Arab Emirates and Bahrain are the countries that surrounded சவுதி அரேபியா. இது வந்து எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த சைட்ல இருக்குன்றது கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஈஸ்ட் சைட்ல இருக்கா, வெஸ்ட் சைட்ல இருக்கான்றது கூட நீங்க மென்ஷன் பண்ணி எழுதலாம். ஓகே, என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு? ஜோர்டான், ஈராக், குவைத், ஓமன், ஏமன், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் and Bahrain are the countries that surround Saudi Arabia. And the next question is, name the important industries of Saudi Arabia. Important industries of Saudi Arabia are petroleum refineries, cement, petrochemicals, iron, steel and fertilizers. Some small scale industries are textiles, leather, soap and handicrafts. So சவுதி அரேபியால இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு? நிறைய பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ். ரிஃபைனரிஸ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம் நம்ம. ரிஃபைனரிஸ் அப்படின்னா சுத்திகரிப்பு நிலையங்கள், பெட்ரோலை கிளீன் பண்ற பிளேசஸ். நம்ம எப்படி இதுக்கு முந்தின லெசன்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா? பெட்ரோல் எர்த்ல இருந்து நமக்கு கிடைக்கும் போது க்ரூட் ஃபார்ம்ல, அதாவது நிறைய அதுல எக்ஸஸ் ஆன பொருட்கள் இருக்கும், டஸ்ட் இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ற பிளேஸ் தான் என்னது? பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ். அண்ட் தென் சிமெண்ட், பெட்ரோகெமிக்கல்ஸ், அயன், ஸ்டீல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் கூட சவுதி அரேபியாவோட மெயின் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் தென் இது போக some small scale industries are textiles, leather, soap and handicrafts. இதெல்லாம் கூட அங்க இருக்கிற இன்னும் சில industries. What are the agricultural products of the country? Agricultural products of the country are date palms, wheat, barley, cotton, rice, tobacco and ragi. So என்னெல்லாம் இங்க கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயினா என்னது? டேட் பாம்ஸ், wheat, barley, cotton, rice, tobacco and ragi. And then the next question, answer briefly. Describe the climate of Saudi Arabia. Saudi Arabia oda climate பத்தி கேட்டிருக்காங்க. So Saudi Arabia has an extremely hot climate. Often the temperature goes up to 52 degrees Celsius. The summer season is from May to September. The days are hot and dry, but the nights are cooler. The winter season is from October to April. Rainfall is scanty and the temperature is in coastal areas in mild. Rainfall is scanty and the temperature in coastal areas in mild. So Saudi Arabia oda climate அப்படினு பார்த்தோம்னா அது full and full desert country இல்லையா? So அங்க climate எப்படி இருக்கும்? Extremely hot இருக்கும். And then sometimes worldலே highest temperature ஆன 52 degree Celsius வரைக்கும் கூட அங்க டெம்பரேச்சர் அதிகமாகும். அண்ட் தென் அங்க சம்மர் சீசன் எப்போ? மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் சம்மர் சீசன். அண்ட் தென் வின்டர் சீசன் எப்போன்னு பார்த்திருந்தோம் இந்த லெசன்ல. அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் வின்டர் சீசன் இருக்கும். அண்ட் தென் இங்க டே டைம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட் அண்ட் ட்ரையா இருக்கும். நைட் டைம்ஸ் ரொம்ப கூலிங்கா இருக்கும். இங்க ரெயின்ஃபால் எப்படி இருக்கு? தேவைக்கும் கம்மியா இருக்கு. அண்ட் தென் அங்க இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியா, அதாவது கடற்கரை பிளேசஸ்ல, கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பிளேசஸ்ல டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? ரொம்ப மைல்டா இருக்கு. அண்ட் தென் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், ஹூ ஆர் பெடோயின்ஸ்? வாட் இஸ் தேர் லைஃப் ஸ்டைல்? பெடோயின்ஸ்னா யாரு? அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன? பெடோயின்ஸ்னா நம்ம யாருன்னு பார்த்திருந்தோம். சம் குரூப் ஆஃப், ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் நொமேட்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க? பெடோயின்ஸ் சொல்றாங்கன்னு பார்த்திருந்தோம் இல்லையா? பெடோயின்ஸ் ஆர் a group of nomadic people. They move in the long rows called caravans from place to place in search of green pasture. They live in tents made of animal hide or cloth and pitch them near pastures and call it home. They move from pastures to pasture with their belongings and camels. So பெடோயின்ஸ்னா யாரு? குரூப் ஆஃப் நொமேட்டிக் பீப்புள். நொமேட்ஸ்னா நம்ம யாருன்னு பார்த்திருந்தோம், நாடோடிகள். ஒரு பிளேஸ்ல அவங்க இருக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் அவங்க வந்து கிரீன் பேஸ்டர்ஸ் பாக்குறாங்களோ அங்கெல்லாம் அவங்க மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. கிரீன் பேஸ்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்திருந்தோம்,
மேய்ச்சல் நிலங்கள், அதாவது டெசர்ட்ல கொஞ்சம் பிளான்ட்ஸ் அண்ட் கிராசஸ் இருக்கிற பிளேசஸ் தேடி அவங்க மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. எப்படி மூவ் ஆவாங்க அப்படின்னா, கேரவன்ஸ்ல, கேமல்ஸ்ல அவங்களோட திங்ஸ், அதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஏத்திட்டு லைனா மூவ் ஆவாங்க. அதுதான் என்னன்னு சொல்லியிருந்தோம், கேரவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அண்ட் தென் அவங்க அந்த கிரீன் பேஷஸ் எங்கேயாவது பாக்குறாங்க, எங்கேயாவது பிளான்ஸ் இருக்கிறது, தண்ணி இருக்கிறத பாக்குறாங்கன்னா அங்க என்ன பண்ணுவாங்களாம், டென்ட் மேட் பண்ணுவாங்க. இதுல அனிமல் ஹைட்ல இல்லைன்னா கிளாத்ல டென்ட் மேட் பண்ணி அதுதான் அவங்களோட வீடா வச்சுட்டு அவங்க அங்க வாழ்வாங்க. And then the next question is, why does Saudi Arabian men wear the long robes? எதுக்காக சவுதி அரேபியால இருக்கக்கூடிய மென் வந்து ஒரு லாங் ட்ரெஸ் போடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னது, தவாப் அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா. அவங்க ஏன் அந்த லாங் ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க? This is because long robes protect them the heat of the sun and also from the sandstorms. Since the robes are loose, the men do not feel warm. Loose robes cool their body and save them from the fluctuation in the day temperature and the night temperature, as the days are too hot and the nights are cold. Their turbans keep the sand particles from getting into their ears and hair. ஸோ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மென் ஏன் அந்த லாங் ரோப்ஸ், அதாவது லாங் ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னா, சன்னோட ஹீட்ல இருந்து அண்ட் தென் சம்டைம்ஸ் அங்க நிறைய சாண்ட் தான் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஃபாஸ்டா விண்ட் அடிக்கும் போது சாண்ட் ஸ்டோம்ஸ், அதாவது மணல்ல புயல் மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும் அங்க வந்து. ஓகே, ஸோ மணல், புயல் அண்ட் சன்னோட ஹீட், இந்த ரெண்டுல இருந்தும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த லாங் ரோப்ஸ், அதாவது ரொம்ப லாங்கான அந்த ட்ரெஸ் அவங்க போடுறாங்க. சின்ஸ் அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப லூஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப நார்மலா இருக்கும், ரொம்ப வார்மா ஃபீல் ஆகாம நார்மலா இருக்கும். அண்ட் தென் அந்த லூஸ் ரோப்ஸ், அதாவது அந்த லூஸான ட்ரெஸ் போடுறதுனால டே டைம்ல டெம்பரேச்சர் ஹையா இருக்கும் போது அவங்களுக்கு புழுக்கமா இல்லாம, ஃபிளக்சுவேஷன் ஆயிடுது, புழுக்கமா இல்லாம இருக்கும். அண்ட் தென் நைட் டைம்ல ரொம்ப கூலா இருக்கும் அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா, இவங்களோட ட்ரெஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் வார்மா வச்சுக்கும் அது நைட் டைம்ல. டே டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அவங்களுக்கு அது. அண்ட் தென் அவங்க அந்த பெரிய டர்பன் ஒன்று தலையில கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய சாண்ட் வந்து அவங்களோட காதுகள்லையும் முடிகள்லையும் போய் அதை வந்து ரொம்ப டஸ்ட் ஆக்காம, அண்ட் தென் காதுகளுக்குள்ள போச்சுன்னா என்ன ஆயிடும், நம்மளோட காது கேட்கிற அந்த கேப்பபிலிட்டி இழந்துடும் இல்லையா. ஸோ காதுகளுக்குள்ளேயும் ஹேர்லையும் போய் அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அந்த டர்பன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லெசன்ல நம்ம பார்த்த கொஸ்டின் ஆன்சர்ஸ், ஒன் வேர்ட்ஸ், நியூ வேர்ட்ஸ், இதெல்லாம் உங்களோட சோஷியல் சயின்ஸ் நோட்ஸ்ல நீட்டா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன். until that, have a nice day. Bye.